வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாமில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நடப்பு நிதியாண்டிற்கான 2ஆம் தொகுப்பு துணை மானிய கோரிக்கைகள் இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன. எல்பிஜி விநியோக நிலவரங்களால் விருந்தோம்பல் துறையில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் இன்று பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளார். புதுச்சேரி உள்ளாட்சி அமைப்புகளில் ஓபிசி இடஒதுக்கீடு குறித்து அரசால் அமைக்கப்பட்ட ஒருநபர் ஆணையம் தனது பரிந்துரைகளை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை குவஹாத்தியில் மொத்தம் 19,680 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 150 மெகாவாட் கொப்பிலி நீர் மின்சார திட்டமும் இதில் அடங்கும். PM கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 9.3 கோடி விவசாயிகளுக்கு 22ஆம் தவணை நிதி உதவி வழங்கும் பணிகளையும் குவஹாத்தியில் பிரதமர் தொடக்கி வைத்தார். முன்னதாக பிரதமர் இன்று பிற்பகல் அசாம் மாநிலம் கோக் ராஜாருக்கு மேற்கொள்வதாக இருந்த பயணம் சாதகமற்ற வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவஹாத்தி அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்தே மெய்நிகர் முறையில் கோக் ராஜர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மொத்தம் 4,570 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அசாமில் நீண்டகாலமாக வன்முறையால் பாதிக்கப்பட்டு இருந்த போடோ பிராந்தியம் தற்போது வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையின் புதிய யுகத்தில் அடியெடுத்து வைத்திருப்பதாக பிரதமர் தமது உரையில் கூறினார். போடோ பிராந்தியத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைந்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று கோக்ராஜர் விழாவில் பிரதமர் அடிக்கல் நாட்டிய திட்டங்களில் சாலை மேம்பாட்டிற்கான 3ஆம் கட்ட அசாம் மாலா திட்டமும் கோக்ராஜாரில் ரயில்வே பணிமனை அமைக்கும் திட்டமும் அடங்கும். காமாக்கியா சர்லப்பள்ளி அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் உட்பட 3 புதிய ரயில்களை அவர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நாளைய தினம் அசாம் மாநிலம் சில்சாரில் மொத்தம் 23,550 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான 2ஆம் தொகுப்பு துணை மானிய கோரிக்கைகள் இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மொத்தம் 2,81,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள். துணை மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதால் உணவு மானியம், உர மானியம் உள்ளிட்ட இனங்களில் கூடுதல் செலவுகளை சமாளிக்க அரசுக்கு ஏதுவாகும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் இக்கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கையில் கூறினார். நாட்டின் பருமநிலை பொருளாதார கட்டமைப்பை அரசு நன்கு வலுப்படுத்தி இருப்பதால் நிதி உறுதிப்பாட்டு திட்டங்களிலிருந்து விலகாமல் பொருளாதார அதிர்ச்சிகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி நாட்டிற்கு கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான எல்பிஜி மற்றும் இதர பொருட்களின் விநியோக சங்கிலியில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இந்தியா இருப்பதாகவும் மக்களுக்கு சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்க்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அயராது பாடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக எல்பிஜி நிலவரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் அவையின் அலுவல்கள் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் மதியம் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. 3ஆம் பாலினத்தவர் உரிமை பாதுகாப்பு தொடர்பான திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இம்மசோதாவை அறிமுகப்படுத்தினார். உலகின் 95% கைத்தறி துணி ரகங்கள் இந்தியாவில்தான் தயாரிக்கப்படுவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் கைத்தறி துறையில் 70% அளவிற்கு பெண் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்தினால் கைத்தறி துறைக்கு கூடுதல் வலு கிடைத்திருப்பதாகவும் இந்தியாவில் தயாராகும் கைத்தறி துணி ரகங்கள் நாட்டின் தனி அடையாளமாகவே மேம்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் 77% அளவிற்கு நேரம் தவறாமை எட்டப்பட்டுள்ளதாகவும் 24 ரயில்வே கோட்டங்களில் நேரம் தவறாமை விகிதம் 90%க்கும் மேல் பதிவாகி இருப்பதாகவும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மதுரை, கோட்டா, ரத்தலம், ஆஜ்மீர் உள்ளிட்ட ரயில்வே கோட்டங்களில் அதிகபட்ச அளவில் நேரம் தவறாமை எட்டப்பட்டுள்ளதாக அவர் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது கூறினார். ரயில்களின் இயக்கம் தொடர்பான கால அட்டவணையை
திறம்பட்டதாக மாற்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பகுப்பாய்வு முறைகள் பயன்படுத்தப்படுவதாகவும் ஜப்பானிய முறையில் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட கால அட்டவணை அடிப்படையில் ரயில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. வர்த்தக எல்பிஜி சிலிண்டர் விநியோக நிலவரங்களால் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று புதுடெல்லியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரியை சந்தித்து பேசினார். வர்த்தக பயன்பாட்டாளர்களுக்கு அவரவர் மாதாந்திர எல்பிஜி தேவையில் 20% இன்று முதல் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் விநியோகத்தை அதிகரிக்க திட்டங்கள் தயாரிக்கப்படுவதாகவும் சமூக ஊடகத்தில் திரு ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு சுற்றுலாத்துறைக்கும் பெட்ரோலியத்துறைக்கும் இடையே ஒருங்கிணைப்பாக செயல்பட்டு நிலவரங்களை கண்காணித்து வருவதாகவும் நுகர்வோர் நலன்களை முழுமையாக பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்தார். திருமலா திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் மத்திய அமைச்சரை வரவேற்று சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் ரங்கநாயககுல மண்டபத்தில் திருக்கோயில் பண்டிதர்கள் தீர்த்த பிரசாதம் கொடுத்து அமைச்சரை ஆசீர்வதித்தனர். அமைச்சர் திரு எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாடு பாதுகாப்பாகவும் வளமான முறையிலும் முன்னேறி வருவதாகவும் கூறினார். புதுச்சேரியில் இதர பிற்பட்ட வகுப்பினருக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வழங்குவது குறித்து அரசால் அமைக்கப்பட்ட ஒருநபர் ஆணையம் தனது பரிந்துரைகளை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் முன்னிலையில் கடற்கரை சாலை மேரி கட்டிடத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி கே சசிதரன் பரிந்துரைகளை அரசிடம் வழங்கினார். ஆணையத்தின் 6000 பக்க அறிக்கையை அரசு கவனமாக ஆராய்ந்து அரசியல் சாசனப்படி உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், 2021ஆம் ஆண்டு ஒரு நபர் ஆணையம் அமைத்து இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டினை நம்முடைய உள்ளாட்சி தேர்தலில் கொண்டு வருவோம் என்று நான் அறிவித்திருந்தேன். அதன்படி பணிகள் சிறப்பாக முடிக்கப்பட்டு அது ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய அந்த ஆணையத்தின் மூலமாக நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக கிராமங்களுக்கெல்லாம் தேவையான அடிப்படை வசதியை செய்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அது யாரால் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், அந்த பணிகள் தொடங்கப்பட வேண்டும் என்ற நிலையில் ஜனநாயக முறைப்படி உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதனுடைய அடிப்படையில் இன்று இந்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான இடஒதுக்கீடு எவ்வாறு அறிக்க முடியும், எத்தனை சதவீதம் இடம் ஒதுக்கி கொடுக்க முடியும் என்பதையெல்லாம் தெளிவாக அறிந்து அதன் மூலமாக உள்ளாட்சி தேர்தல் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஒருநபர் ஆணையம் அறிக்கை சமர்ப்பித்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்றுள்ள திரு ஆர்.வி. அர்லேக்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரு அர்லேக்கரின் சிறப்பான பொது சேவையும் நிர்வாக அனுபவமும் தமிழகத்தை வளர்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தின் புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்லும் என்பதில் ஐயமில்லை என்று வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். மேற்குவங்க ஆளுநராக பதவியேற்றுள்ள திரு ஆர்.என். ரவிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது வாழ்வு மற்றும் நிர்வாகத்தில் திரு ஆர்.என். ரவிக்கு உள்ள வளமான அனுபவம் ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் மேற்கு வங்கத்தின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதிலும் முக்கிய பங்களிக்கும் என தாம் நம்புவதாக அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாமில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நடப்பு நிதி ஆண்டிற்கான 2ஆம் தொகுப்பு துணை மானிய கோரிக்கைகள் இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன. எல்பிஜி விநியோக நிலவரங்களால் விருந்தோம்பல் துறையில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் இன்று பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளார்.
புதுச்சேரி உள்ளாட்சி அமைப்புகளில் OBC இடஒதுக்கீடு குறித்து அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் தனது பரிந்துரைகளை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.